ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பாடுகள், எத்தனையோ பிரச்சனைகள், கண்ணீர் தான் என் வாழ்க்கையா என்று சொல்லி நீங்கள் கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம். என் கண்ணீரை துடைக்கக்கூட ஒருவரும் இல்லையே, நான் தனித்து விடப்பட்டவனைப் போல அழுது கொண்டிருக்கிறேனே, என் கண்ணீருக்கு நீர் பதில் தர மாட்டீரா என்று சொல்லி கூட நீ ஏக்கத்தோடு அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இந்த நாளில் எந்த காரியத்திற்கெல்லாம் நீ அழுது கொண்டிருக்கிறாயோ அந்த காரியத்திலெல்லாம் தேவன் உன் கண்ணீரை துடைக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். வாசிக்கிறேன் கேளுங்க. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின் முன்பகுதி. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். என்னென்ன காரியத்திற்காக நீ அழுது கொண்டிருக்கிறாயோ அந்த காரியத்திலே தேவன் உன் கண்ணீரை துடைக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். ஏன் கலங்கி தவிக்கிற? அவர் தான் உன் கண்ணீரை துடைப்பேன் என்று சொல்லி இன்றைக்கு உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆகாரின் கண்ணீரை கண்டவர் இன்றைக்கு உன் கண்ணீரை காணும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். புலம்பி அழுது அழுது நீ சோர்ந்து போய்விட்டாயா? ஆண்டவரே, ஒரு சமாதானம் என் குடும்பத்தில் இல்லை, சந்தோஷம் இல்லை, வேலை இல்லை, திருமண காரியம் நடக்கலை, இந்த நாளில் கற்பத்தின் கனி இல்லை, என் குடும்பம் பிரிந்து இருக்கிறது என்று சொல்லி நீ புலம்பி தவித்து கண்ணீர் வடித்து தனித்து விடப்பட்ட சூழ்நிலையில் காணப்படுகிறாயா? இன்றைக்கு ஆண்டவரின் கண்ணீரை துடைக்கும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார். அவருடைய தழும்புள்ள கரம் உன் கண்ணீரை துடைக்கப் போகிறது. அதனால தான் அவருடைய கண்ணீரை எல்லாம் தேவன் துடைப்பார். உன் கண்ணீரை எல்லாம் தேவன் துடைக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, எதற்கெல்லாம் கண்ணீர் வடித்து அழுது ஜெபித்து கொண்டிருந்தாயோ அதற்குரிய காரியத்தை தேவன் செயல்படுத்தும்படியாக உன் கண்ணீரை துடைக்கும்படியாக இவர் கடந்து வந்திருக்கிறார். வேலை செய்கிற இடத்துல உனக்கு கண்ணீரா? இன்றையிலிருந்து அந்த கண்ணீர் துடைக்கப்பட போகிறது. வியாதியில் நீ கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறாயா? அந்த கண்ணீர் துடைக்கப்பட போகிறது. கடன் பிரச்சனையில் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறாயா? அந்த கடன் பிரச்சனைகளை தேவன் மாற்றப் போகிறார். இந்த நாளிலும் தொழிலில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிறாயா? என் பிரயாசத்துக்கு ஏற்ற பலன் எனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறாயா? இன்றைக்கு உன் கண்ணீரை துடைக்கும்படியாய் அவர் அருகிலே கடந்து வந்திருக்கிறார். அவரை நோக்கி பார்த்து கூப்பிடுவோமா? அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகள் வடிக்கிற கண்ணீரை எல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கீங்க. எதற்கெல்லாம் இவர்கள் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த காரியத்தில் அவருடைய கண்ணீரை நீர் துடைக்க போகிறீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளில் உங்களுடைய வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்கிற படியினாலே உங்களுடைய பிள்ளைகளுடைய கண்ணீர் யாவையும் துடைத்து அவர்களை கனப்படுத்தி நீங்கள் ஆசீர்வதிங்க. உங்களுடைய நாமத்தை உயர்த்தத்தக்கதாக இந்த நாளில் கனப்படுத்தத்தக்கதான ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க. இந்த நாளிலும் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசப்பா. இந்த நாளிலும் நான் உங்களை திக்கற்றவனாய் விடேன் என்று சொன்ன வேத வசனத்தின்படி உங்களுடைய பிள்ளைகள் என்னை திக்கற்றவர்களாய் விடாதபடிக்கு கரம் பிடித்து வழிநடத்தப்படுற தயவுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். பொருட்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.